ஒரு மியூசியம், அங்க வந்து ஒரு அழகான ஒரு பளிங்கு சிலை இருக்குது. அந்த சிலையை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க, பார்த்து ரசிப்பாங்க, அதை பத்தி பேசிட்டே இருப்பாங்க, புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க. அதனாலேயே நிறைய பேர் அந்த சிலையை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு பளிங்கு கல் கிடக்குது. அந்த கல்லை மிதிச்சு மிதிச்சு தான் அந்த சிலையை பார்க்கறதுக்காக போவாங்க. அந்த கீழே கிடக்கிற பளிங்கு கல் வந்து நினைக்கும், இன்னைக்கு எப்படியாவது இந்த சிலையிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கும். அன்னைக்கு எல்லாருமே முடிஞ்சிருவாங்க, மியூசியத்தெல்லாம் மூடிடுவாங்க. இந்த கீழே கிடக்கிற பளிங்கு கல் இருக்கு இல்லையா, அந்த கல் வந்து அந்த சிலையிட்ட பேசும். நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தான் பிறந்தோம், ஒரே இடத்துல தான் வளர்ந்தோம். அந்த சிற்பியும் நம்ம 2 பேரையும் ஒரே இடத்துக்கு தான் வெட்டி கொண்டு வந்தான். ஆனா இன்னைக்கு உன்னைய மட்டும் எல்லாருமே வந்து பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க, பேசுறாங்க, புகழ்றாங்க. ஆனா என்ன எல்லாரும் மிதிச்சுட்டு போறாங்களே அப்படின்னு அந்த கல்லு சொல்லும். உடனே அந்த சிலை சொல்லும், இங்க பாரு, அந்த நீ சொல்றது எல்லாமே சரிதான். அந்த சிற்பி முதல்ல உன்னையை தான் சிலையா வடிக்கணும்னு நினைச்சான். உன்னைய வந்து உளியால அப்படியே வச்சு குத்திக்கிட்டே இருந்தான். நீ அதை வந்து ஒத்துழைக்கவே இல்லை. ஆமா, எனக்கு ரொம்ப வலிச்சுது, அதனால நான் ஒத்துழைக்கல அப்படின்னு அதை சொல்லும், அந்த கல்லு சொல்லும். அதனாலதான் என்னையை தேர்ந்தெடுத்தான். நான் வந்து அவன் உளிக்குத்து எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன். எல்லாத்தையும் தாங்கி ஒத்துழைச்சதுனாலதான் இவ்வளவு அழகான சிலை ஆயிட்டேன். இப்ப எல்லாருமே என்னை பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும். அப்பதான் அந்த கீழே கிடக்கிற அந்த பளிங்கு கல்லுக்கு புரியும், நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய வழிகள்லாம் இருக்கும். அந்த வழிகள்லாம் தாண்டினா தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அடிபடாமல் வாழ்க்கையில முன்னேற முடியாது.